ஹாய் ஹலோ வெல்கம்வர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வெண்பா குட்டிக்கு இருந்துட்டு டே கதிரேசா வாடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. யாரா வந்து கூப்பிட்றது, எதுக்காகடா வந்து இந்த குழந்தை வந்து எதுக்காக வந்து அவங்களுடைய தாத்தாவை வந்து டே வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடணும். அப்போ வந்து ஏதோ வந்து வெண்பாக்குள்ளே வந்து ஒரு மாற்றம் வந்து உண்டாகியிருக்கு. அந்த மாற்றத்தினால தான் வந்து கண்டிப்பாக வந்து வெண்பா வந்து அப்படி வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருதுங்க. ஒரு வேளை வந்து ஆவியாக நம்ம ரேணுக்காவே வந்து வெண்பா உடம்புல வந்து பூந்து டே வாடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்களா, இல்லை அந்த மாதிரியான ஒரு தருணம் வந்து நடந்திருக்குமா? அப்படி வந்து நடந்திருந்தால் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குமே. எப்படியாச்சும் வந்து அப்பயாச்சும் வந்து புரிய வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா வந்து புரிய வைக்கிறாங்களா, இல்லை வந்து உண்மையிலே வந்து ஆவியாக வந்து ரேணுகா வந்து சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்குள்ளே வந்து நிறைய கேள்விகள் வந்து உண்டாகுது. ஆனால் வெண்பா வந்து காரணம் இல்லாமல் வந்து தேவையில்லாமல் வந்து அப்படி வந்து கூப்பிட மாட்டாங்களே, அதை வந்து பார்த்துட்டு நம்ம கதிரேசனும் வந்து ரொம்பவே வந்து ஷாக் ஆகிட்டார். அவர் வந்து அவர் பாட்டுக்கு வந்து உட்காந்து நம்ம வந்து ரொம்ப டயர்டாக இருக்கோம், இன்றைக்காச்சும் வந்து கொஞ்சம் நல்லா நிம்மதியான ஒரு சாப்பாடு வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்காக வந்து உக்காடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, டே கதிரேசா வாடா இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க, என்னை வந்து அங்கே வந்து தனியாக விட்டுட்டு என் புருஷனை வந்து அங்கே வந்து ஜெயிலில் வந்து போட்டுட்டு நீ வந்து இங்கே வந்து ஜாலியாக வந்து உக்காந்துட்ருக்கியா? நான் வந்து செத்ததுக்கு வந்து காரணம் வந்து அவர் கிடையாது, நானாக தான் வந்து விழுந்தேன், ஆக்சிடெண்ட்டாக வந்து ஆயிடுச்சு. இது ஒரு ஆக்சிடெண்ட்டு. நீ வந்து தேவையில்லாமல் வந்து அவர் மேலே வந்து பழிய போட்டுக்கிட்டு என் மேலே இருக்கிற பாசத்தால் நீ வந்து அவர் மேலே வந்து பழிய போடுறது வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யார் ரேணுகா வந்து சொல்லி வெண்பா உடம்புல வந்து இறங்கி வந்து சொல்லுவாங்களா, இல்லை ஒரு வேளை வந்து என்ன தான் ஆச்சு வெண்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து ஒரு க்யூரியாசிட்டியாகவும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பயமாகவும் இருக்குது. ஒரு வேளை வந்து டாவை சொல்லி சொன்னதுனால யாரை வந்து டா சொல்லி சொல்கிறேன், உன்னை வந்து இவ்வளோ நாள் வந்து நான் வந்து என் குழந்த நம்ம பொண்ணோட குழந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்ததுக்கு நீ வந்து டா சொல்லி சொல்கிறேன், என்ன உனக்கு அவ்வளோதான் வெண்பா மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து அப்படி வந்து சொல்லிட்டா கண்டிப்பாக வந்து வெண்பா வந்து இதுக்கப்புறம் வந்து சும்மா விடக்கூடாது அவளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாலையும் வந்து நினைக்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனும் வந்து உண்டாகி இருக்குங்க. எப்படியும் வந்து யார் உன் வயசில் பெரிய ஆள் நீ வந்து டா சொல்லி சொல்கிறியா, உனக்கு வந்து யார் இந்த பழக்கத்தை வந்து கற்றுக் கொடுத்தது, எல்லாம் வந்து உன் அப்பம் புத்தி வந்து வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். என்ன தான் இருந்தாலும் வந்து ஒரு குழந்தைய வந்து அந்த வீட்டில் வந்து வச்சுக்கிட்டு அப்பா கிட்ட வந்து காட்டாமல் வந்து பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து கொடுமையான விஷயம் தான். ஆனால் இருந்தாலும் வந்து எப்பயும் வந்து நம்ம மல்லியோட முயற்சினால் அதுக்கப்புறம் அன்னபூர்ணியோட முயற்சினால் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அதுவே வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. அப்படி வந்து பண்ணதே வந்து மிகப்பெரிய ஒரு வெண்பாக்கும் விஜய்க்கு மல்லிக்கு இவங்க 3 பேருக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் சாரி வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க, சாப்பாடு வந்து கொடுத்தாங்க, கயிறு வந்து கட்டிக்கிட்டு வந்தாங்க, ஏகப்பட்ட விஷயம் வந்து விஜய்க்காக வந்து பண்ணாங்க. நீங்கள் வந்து கவலையே படாதீங்க, நாங்கள் வந்து கூட இருக்கோம், கண்டிப்பாக வந்து உங்களை வந்து வெளியே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து ஒரு இது வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க, நம்பிக்கை வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து மல்லி வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து தேவசேனாவை வந்து பார்க்குறதுக்கு வந்து போகிறாங்க. ஏன்னா தேவசேனா வந்து பார்க்குறதுக்கு வந்து வர முடியாது. கண்டிப்பாக வந்து நான் இந்த கேஸை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே வந்து இவங்க தான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக போயிட்டு அந்த கேஸில் வந்து என்னென்ன மர்மங்கள் வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்து கண்டுபிடிச்சி அந்த கேஸை வந்து முடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். அப்படி இருக்கும்போது இந்த கேஸை வந்து இந்த கொலையை வந்து யாராச்சும் வந்து நேரில் பார்த்தவங்க வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நம்ம தேவசேனா இருந்துட்டு. அதுக்கு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சொல்கிறாங்க, இருக்காங்க, ஒருத்தர் இருக்கார், அந்த கும்பல்லே வந்து வெகுளியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதும், யார் அந்த வெகுளியான ஆள், எதுக்காக வந்து அவரை வந்து இன்னும் வந்து காட்டாமல் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, இல்லை அவங்க வந்து வேறு யாரும் இல்லை, ரஞ்சிதாவுடைய அப்பா தான் மனோகரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஓ மனோகரனா, அப்போ உடனே வந்து அவரை நோக்கி வந்து நம்ம பயணத்தை வந்து நகர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவசேனா வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக மேடம், ஆனால் வந்து அவர் வந்து சாட்சி சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஏன்னா வந்து அவங்களுடைய பொண்ணே வந்து இந்த கேஸில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவர் வந்து சாட்சி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. என்ன வேணா இருக்கட்டும் மல்லி, நம்ம வந்து ட்ரை பண்ணுறதை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத. இருந்தாலும் வந்து ஒரு பக்கத்தில் எப்படியாச்சும் வந்து விஜய் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாரா அவருக்கு? அதுவும் இல்லாமல் நடக்காத கொலையை வந்து நடந்துருச்சுன்னு வந்து எப்படி வந்து அவரும் வந்து போய் சொல்லுவார்? அவங்க மகளாச்சும் இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க ஒய்ஃபாச்சும் இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும் போது கண்டிப்பாக வந்து உதவி அவங்களுடைய மனப்பான்மை வந்து மாறும், கண்டிப்பாக வந்து இயல்பான நிலைக்கு வந்து மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவசேனா வந்து நிறைய ஒரு
ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள் எல்லாத்தையுமே வந்து மல்லிக்கு வந்து கூட்டுறாங்க. சரி ஓகே, நம்மளும் வந்து போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கும் வந்து நம்பிக்கை வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பபாய், சி யூ, டாடா.